Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va faire le sandwich banh mi. இன்னைக்கு ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம், banh miன்ற சாண்ட்விச். On aura besoin d'un pâté vietnamien au porc. இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு இந்த ஐட்டம் வேணும். இது ஒரு பத்தே வியட்நாமீஸ் பத்தே பன்னிக்கறியில் செய்யப்பட்டது, சோசேஜ் மாதிரி இருக்கும், அதை வாங்கிக்கணும். இப்போது அதை செய்கிறதுக்கு நான் 3 கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு வெள்ளரி பிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். J'ai sorti 3 carottes et un concombre. On va d'abord préparer les pickles vietnamiens. இதுக்கு முதல்ல கேரட்டில் ஊறுகாய் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுப்போம், அதில் தான் வைக்க போகிறோம் அந்த ரொட்டியில். அதுக்கு நான் கேரட்டை சீவிடுறேன், முதல் தோல் சீவிடுறேன். J'épluche les carottes, puis je vais les couper en lamelles et ces lamelles je vais les couper en julienne, bien fines. கேரட்டை முதல்ல நீட்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதையும் இன்னும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி நான் வெட்டுற மாதிரி நீட்டு வாக்கிலே வெட்டுங்க, மெலிசாக வெட்டணும். இந்த மாதிரி நல்லா ஃபீனாக மெலிசாக இருக்கணும். Une fois bien coupé, je vais les réserver. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. Pour faire les pickles vietnamiens, j'aurai besoin de 20 grammes de vinaigre de riz. இதை செய்கிறதுக்கு 20 கிராம் அளவுக்கு அரிசி வினிகர் எடுத்துக்கோங்க. J'ai pris aussi 60 grammes de sucre. 60 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 200 கிராம் eau, 200 கிராம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. une demi-cuillère à café de sel. J'ai mis le sucre dans une casserole. சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போடுங்க. Je vais ajouter le vinaigre par-dessus. அது மேலே வினிகரை ஊற்றிடுங்க. Puis je vais rajouter l'eau. அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடுங்க. இது எல்லாத்தையும் கொதி வரணும். Il faut laisser bouillir. Si vous voulez, vous pourrez aussi rajouter le sel par-dessus. வேணும்னா இது கூடயே நீங்கள் உப்பையும் போட்டுடலாம். Mais moi j'ai mis à la fin. J'ai mis dans le bocal où je vais mettre les légumes. ஆனால் நான் அப்புறமா போட்டுட்டேன் உப்பை. எப்போணுமா போட்டுக்கலாம் உப்பு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கரைஞ்சிடும். De toute façon, le sel va se dissoudre rapidement, il n'y a pas de souci. Au même moment, je prends un bocal et je vais mettre le sel au fond du bocal. அதே சமயத்தில் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, சுத்தமான பாட்டிலாக எடுத்துக்கோங்க. அதில் அந்த அரை டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி உப்பு வேணும்னா அப்போ போடலாம், அப்போ கூட போட்டுக்கலாம். Par-dessus, je vais mettre les carottes que j'avais coupées auparavant. அதுக்கு மேலே நீங்கள் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை உள்ளார போட்டுடுங்க. Et puis on attend que l'eau bout pour verser par-dessus. இதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே அது மேலே ஊற்றிட வேண்டியது தான். Ici, j'ai pris une cuillère et puis j'ai appuyé sur les carottes coupées afin que l'eau vinaigrée sucrée remonte à la surface. ஒரு கரண்டியால் அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கேரட்டெல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் அமுக்கி விட்றேன். அப்போ தான் அந்த காடி தண்ணி இருக்குல்ல, உப்பு போட்டு சர்க்கரை போட்ட காடி தண்ணி மேலே வரும். அதுக்காக தான் அமுக்கி விட்டுன்னு இருக்கேன். Voilà, le bocal est parfait. On va laisser mariner ainsi au moins une demi-heure, mais moi j'ai laissé toute une nuit. இந்த கேரட்டு கொஞ்ச நேரம் ஊறணும், ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊறணும். நான் ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ மறுநாள் தான் செய்ய போகிறேன் ரெசிபியை, பாருங்கள். Je coupe à présent le concombre dans le sens de la longueur. Regardez comment je coupe et puis vous allez faire de la même manière. இந்த வெள்ளரி பிஞ்சை நீட்டு வாக்கில் வெட்டி வச்சிடணும். இப்போ பாருங்க, நான் எப்படி வெட்டணும் அதே மாதிரி வெட்டிடுங்களேன். Il faut aussi couper un oignon dans le sens de la longueur, assez fin. ஒரு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் மெலிசாக வெட்டி வச்சுருங்கண்ணா.
à l'aide d'un couteau, on va aussi ouvrir la baguette d'un côté. ரொட்டியை ஒரு கத்தி எடுத்து ஒரே ஒரு பகுதி மட்டும் திறந்துடுங்க. Il faut aussi penser à sortir la mayonnaise. mayonnaise பாட்டிலோடு எடுத்து வெளியில் வச்சுருங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சாண்ட்விச்சை செய்ய போகிறோம். Si vous voulez avoir un sandwich bien épicé, bien piquant, bien relevé, dans ce cas-là, achetez une sauce appelée sriracha. Et si vous ne trouvez pas, même piri piri ou d'autres sauces bien piquantes fera l'affaire. Mais ici, moi, j'ai utilisé aucune sauce. Je vais faire que avec de la mayonnaise et le reste des ingrédients que j'avais déposés sur le plan de travail. உங்களுக்கு காரமாக வேணும்னா அந்த சாண்ட்விச்சில் நீங்கள் வந்து ஸ்ரீராஷான்னு ஒரு சோஸ் ஒன்று விற்கிது. சீனா சோஸு தான். அதை நீங்கள் வாங்கி இதில் ஊற்றிக்கினா நல்லா காரமாக இருக்கும். அப்படி இல்லைனா வேறு சிகப்பு கலரில் பிரி பிரி சோஸ் அந்த மாதிரி நிறைய சோஸுங்க இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். நான் எந்த சோஸும் போடல. நான் வந்து பெருசாக தான் செய்கிறேன். நான் ரொம்ப காரம் உதவாதுன்னு. உங்களுக்கு வேணால் நீங்கள் காரம் வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பத்தே இருக்குல்ல, அது சொசீஸ் மாதிரி தான் இருக்கும். இதை இப்படி கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி பாதி பாதியாக அப்படி மெலிசாக கட் பண்ணி எடுத்துருங்க. Voilà, à présent, je suis en train de découper le pâté vietnamien. Voilà, j'ai pris un morceau de pain. Je vais l'ouvrir et puis je vais badigeonner de mayonnaise. ஒரு ரொட்டி எடுத்து அதை திறந்து அதுக்குள்ளார மயோனைஸை நல்லா தடவிடுங்க. J'ai posé un peu d'oignon dans le fond. கொஞ்சோண்டு வெங்காயத்தை உள்ளார வச்சிடுங்க. À présent, on va mettre un peu de pickles de carottes dans la baguette. இப்போ அந்த பிக்கல்ஸ், கேரட் பிக்கல்ஸ் இருந்ததில்ல, அது எடுத்துன்னு வந்து இந்த ரொட்டிக்குள்ளே வைங்க. நான் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் அதிகமாக வைக்கிறேன். உங்களுக்கு வேணால் குறைவாக வச்சுக்கோங்க. Moi j'adore ces pickles de carottes, du coup j'en ai mis beaucoup. À vous de voir, si vous aimez, mettez-en beaucoup, sinon réduisez la quantité. Je dépose par-dessus les tranches de pâté découpées. அதுக்கு மேலே அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோசேஜில் அதை வச்சுருங்க. Par-dessus je range les concombres coupés. அதுக்கு மேலே அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரி பிஞ்சை அடுக்கிடுங்க. Voilà, le banh mi est prêt à être dégusté. Allez-y, faites chez vous, vous allez voir, c'est super bon. Moi j'ai déjà mangé, c'est super bon et je vous recommande de faire chez vous. அவ்வளோதான், பன் மீ ரெடி. உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. Voilà les amis, c'est fini pour aujourd'hui. Je vous remercie d'avoir vu jusqu'à la fin et je vous dis à bientôt. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.